أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا زدنا علما ربنا زدنا علما ربنا زدنا علما اللهم إنا نسألك علما نافعا اللهم إنا نعوذ بك من علم لا ينفع. மிஷ்காத்துல் மசாபீஹ், ஒளி விளக்குகளின் மாடம். ஒரு மாடத்திலே இருக்கக்கூடிய ஒளி விளக்கு எப்படி அங்கு இருக்கக்கூடிய இருளை அகற்றி ஒளி தருகிறதோ, அதே போன்று இந்த கிதாபில் இருக்கக்கூடிய ஹதீஸுகள் மனிதர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இருள் என்கிற வழிகேடு, பாவம் எல்லாவற்றையும் நீக்கி ஒரு மனிதனுடைய உள்ளத்தை ஒளியாக்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட கிதாபு தான் மிஷ்காத்துல் மசாபீஹ். அதனுடைய அல் ஈமான் என்கிற பாடத்தை நாம் பார்த்துட்டு வர்றோம். அந்த ஈமானில் அல் ஃபஸ்லு சாலிஸ், மூன்றாவது ஃபஸ்லில் 43வது ஹதீஸா 43வது ஹதீஸை நம்ம பார்க்குறோம். அன் வஹப் இப்னு முனப்பஹ் கீல லஹு, வஹப் இப்னு முனப்பஹ் என்பவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகிறது, அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, அலைஸ லா இலாஹ இல்லல்லாஹ் மிஃப்தாஹுல் ஜன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த கலிமா சொர்க்கத்தின் திறவுகோல் இல்லையா என்று கேட்கப்பட்டது. கால், அவர்கள் சொன்னார்கள், பலா, ஏனில்லை, வலாக்கின் என்றாலும், லைஸ மிஃப்தாஹுன் எந்த ஒரு சாவியும் இருப்பதில்லை, இல்லா லஹு அஸ்னானுன் அந்த சாவிகளுக்கு பற்கள் இல்லாமல் இருப்பதில்லை. ஒரு சாவி இருந்தால் அந்த பல் இருக்குல்ல, சாவி மொட்டையா இருக்காதே, பல்லுனா தெரியுதா, அந்த வடிவம், எந்த ஒரு சாவியாகவும் இருப்பதில்லை, இல்லாலஹு அஸ்னானுன் அதற்கு பற்கள் இருந்தாலே தவிர இருப்பதில்லை. ஃபைன் ஜிஅத பி மிஃப்தாஹின் நீ ஒரு சாவியை கொண்டு வந்தால், லஹு அஸ்னானுன் அந்த சாவிக்கு பற்கள் இருந்தால், ஃபதஹலக என்ன செய்யும், அது உனக்கு திறக்கும், அதை வச்சு நீ திறந்தா அது திறக்கும். வ இல்லா அந்த சாவி இருக்குது ஆனா பற்கள் இல்லை அப்படின்னா, லம் யஃப்தஹலக அது உனக்கு திறக்காது. அப்ப சொர்க்கத்தினுடைய அந்த சாவி என்பது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாக இருந்தாலும் கூட அதற்கு பற்கள் வேண்டும். அது என்ன பற்கள்? இந்த ஹதீஸுக்கு விரிவுரையில சொல்றாங்க. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த சொர்க்கத்துடைய திறவுகோலாக இருக்கக்கூடிய அந்த கலிமாவுக்கு பற்கள் என்னவென்றால், ஒரு மனிதன் பெரும் பாவங்களிலிருந்து விலகி இருப்பது ஒன்று, இது ஒரு பல்லுன்றாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுவது, இது ஒரு பல்லுன்றாங்க. நன்மையான காரியங்களை செய்வது, இது ஒரு பல்லுன்றாங்க. பாவம் ஏதும் செய்துவிட்டால் அதற்கு பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே கேட்பது, இது ஒரு பல்லுன்றாங்க. அப்ப வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற சாவி இருந்தால் மட்டும் சொர்க்கத்தை திறந்து விட முடியாது. ஒரு சாவிக்கு பற்கள் இருப்பதை போன்று இந்த 4 விஷயங்கள், பெரும்பாவங்களை விட்டு விலகி இருப்பது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுவது, நன்மையான காரியங்களை செய்வது, பாவம் ஏதும் செய்துவிட்டால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வது, இது எல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க. இதெல்லாம் எதனுடைய பற்களை போன்று? சொர்க்கத்தின் திறவுகோலாக இருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பற்களை போன்று. பற்கள் இல்லாமல் அந்த சாவியை வைத்து திறக்க முடியாதை போன்று வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் இருந்து இதெல்லாம் இல்லாவிட்டால் அவன் சொர்க்கத்தினை என்ன செய்ய முடியாது, திறந்து உள்ள போக முடியாது அப்படின்னு இந்த இமாம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. ரவாஹுல் புகாரி ஃபி தர்ஜுமத்தி பாப். وعن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم. அபூ ஹுரைரா ரலியல்லாஹுவை தொட்டு அறிவிக்கப்படுகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அஹ்ஸன அஹதுக்கும் உங்களில் ஒருவர் அழகாக்கி விட்டால், எதை அழகாக்கி விட்டால்? இஸ்லாமஹு தன்னுடைய இஸ்லாத்தை அவர் அழகாக்கி கொண்டால், ஃபகுல்லு ஹஸனத்தின்
அவர் செய்கிற எல்லா நன்மையான காரியம், எந்த ஒரு நன்மையான காரியமாக இருந்தாலும், யஅமலுஹா அவர் அமல் செய்கிற ஒவ்வொரு நன்மையான காரியத்திற்கும் துக்குத்தபு லஹு அவருக்கு எழுதப்படும் பி அஷரி அம்சாலிஹா. எத்தனை மடங்கு நன்மை எழுதப்படும்? 10 மடங்கிலிருந்து இலா 700 மடங்கு வரை நன்மை எழுதப்படும். ஒருத்தன் ஒரே ஒரு நன்மை தான் செய்யறான் அப்படின்னாலும் அவன் இஸ்லாத்தை அழகாக்கினால், இஸ்லாத்தை அழகாக்கினால்னா என்ன? அவன்கிட்ட ஈமான் நல்லா இருக்கு, நல்ல ஈமானோடு இஹ்லாஸோடு அவன் ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சா கூட அவனுக்கு நன்மை 10 மடங்கிலிருந்து 700 மடங்கு வரை இரட்டிப்பாக எழுதப்படும். ஆனால் வகுல்லு செய்யாத்தின் யஅமலுஹா அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு தீமைக்கும் எழுதப்படும் துக்குத்தபு பி மிஸ்லிஹா. அவன் ஒரு தீமை செய்தால் ஒரு தீமை தான் எழுதப்படும், 2 தீமை செய்தால் 2 தீமை தான் எழுதப்படும். சொல்ற புரிஞ்சா? ஆனா நன்மை மட்டும் 1 செஞ்சா எழுதுறது எத்தனை? 10 700 மடங்கு வரை அது எழுதப்படும்ன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எது வரைக்கும்? ஹத்தா லகியல்லாஹ அல்லாஹுவை அவர் சந்திக்கும் வரை. அஹ்லோ சஹ்லோ மர்ஹபா. விளங்குச்சா? அப்ப இதா அஹ்ஸன அஹதுக்கும் இஸ்லாமஹு ஒரு மனிதர் தன்னுடைய இஸ்லாத்தை, அப்ப உங்களில் ஒருவர் இஸ்லாத்தை தன்னுடைய இஸ்லாத்தை அழகாக்கி விட்டால் அவருடைய ஒவ்வொரு நன்மைக்கும் 10 மடங்கிலிருந்து 700 மடங்கு வரை நன்மை எழுதப்படும். ஆனால் அவர் ஒரு பாவம் செய்தால், ஒரு தீமை செய்தால் அதற்கு பகரமாகத்தான் என்ன செய்யப்படும்? தீமை எழுதப்படும். எது வரைக்கும்? அல்லாவை சந்திக்கும் வரை. இந்த ஹதீஸ் எங்க வருதுமா? முத்தஃபகுன் அலைஹி. முத்தஃபகுன் அலைஹினா என்னது? புகாரி முஸ்லிம். ஓகேவா? அடுத்து பாருங்க, அன் அபி உமாமத் ரலியல்லாஹு அன்ஹு, அபு உமாமா அவங்களை தொட்டு அறிவிக்கப்படுகிறது. அன்ன ரஜுலன் சஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக ஒரு மனிதர் நபி அவர்களிடத்திலே கேட்டார், மல் ஈமான், ஈமான் என்றால் என்னவென்று கேட்டார். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா சர்ரத்துக ஹஸனத்துக, உன்னுடைய நன்மையான காரியம் உன்னை சந்தோஷப்படுத்தினால், என்ன செஞ்சா? நீ செய்யக்கூடிய ஒரு நன்மையான காரியம் உன்னை சந்தோஷப்படுத்தினால். அப்ப என்ன சொல்றாங்க? இதா சர்ரத்துக்க ஹஸனத்துக்க, நீ செய்யக்கூடிய நன்மையான காரியம் உன்னை சந்தோஷப்படுத்தினால். வ சாஅத்துக்க சய்யிஅத்துக்க, நீ செய்யக்கூடிய பாவம் உன்னை கவலையில் ஆக்கினால். என்ன செஞ்சா? ஒரு பாவம் செய்யற, அது உன்னை என்ன செஞ்சிருச்சு? கவலையில் ஆக்கியச்சு. கவலையில் ஆக்கியதுன்னா உன் மனசுக்குள்ள அது தீமையாச்சே அப்படின்னு என்ன செய்யுது? ஒரு எண்ணம் ஏற்படுதுல்ல. சாஅத்துக்க சய்யிஅத்துக்க, உன்னுடைய தவறு, உன்னுடைய தீமை உன்னை என்ன செஞ்சிருச்சு? ஒரு தீயதுன்னு உன் மனசுக்குள்ள தோணுது இல்லை அப்படின்டா நீ விளங்கிக்கோ, நீ தான் முஃமினு. உன்கிட்ட என்ன இருக்குது? ஈமான் இருக்கு. முஃமின் அல்லாத மற்ற காஃபிர்களுக்கோ முனாஃபிக்குகளுக்கோ என்ன செய்யாது? ஒரு நன்மையான காரியத்தை, அப்பா இன்னைக்கு நம்ம சுபுஹ் ஜமாத்தோட தொழுதுட்டோண்டா, இன்னைக்கு தஹஜ்ஜத் தொழுதுட்டோண்டா, இன்னைக்கு குர்ஆன் ஓதிட்டோண்டா இப்படின்னு சந்தோஷம் வராது, கடுப்பு தான் வரும். சே நாடா அது தொழுதுட்டோமே, இன்னைக்கு என்ன செஞ்சிட்டோமே, இப்படி கட்டாயப்படுத்தி நம்மளை என்ன செஞ்சிட்டாங்க, இன்னைக்கு குர்ஆன் காஃப் மனப்பாடம் பண்ண வச்சுட்டாங்களே, இப்படி என்ன செய்யணும்? ஒரு நன்மையான காரியம் அவனுக்கு சந்தோஷமே வராது. பாவம் செஞ்சாலும் இது பாவமாச்சே அப்படின்ற அந்த ஒரு வருத்தமோ அந்த ஒரு ஃபீலிங்கோ என்ன செய்யாது? வராது. காலை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து கேட்டார் அந்த மனிதர், மல் இஸ்மு, பாவம் என்றால் குற்றம் என்றால் என்ன? கால இதா ஹாக ஃபீ நஃப்ஸிக ஷையுன், உன்னுடைய உள்ளத்தில் ஒரு காரியத்தை செய்கிற போது குற்ற உணர்வு தோன்றினால். என்ன செஞ்சா? ஒரு காரியத்தை செய்யற, உன் மனசுக்கே மனசாட்சி சொல்லுதுன்னு சொல்லுவாங்களே, உன் மனது என்ன செய்யுது? உன் உள்ளத்துல ஒரு குற்ற உணர்வு தோன்றினாலே ஃபதாஹு, அதை செய்யறத விட்டுரு, நீ விளங்கிக்கோ அது பாவம்ட்டு. விளங்குச்சா?
இதா ஹாகஃபி நப்சிக ஷையுன், உன்னுடைய உள்ளத்திலே ஏதேனும் ஒன்று என்ன செய்தால், குற்ற உணர்வை ஏற்படுத்தினால், ஃபதாஹு, அதை என்ன செய்து விடு, விட்டுவிடு. அன் அம்ர் இப்னு அபஸ ரலியல்லாஹு அன்ஹு قال, அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு தொட்டு அறிவிக்கப்படுகிறது, அதைத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்விடத்திலே நான் வந்தேன். ஃபகுல்து, நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, மன் தபிஅக அலா ஹாதல் அம்ர், இந்த ஓகே மன் மாக்கன்னு இருக்கா, இங்கே மன் தபிஅக நுஸ்கால வேறுபடுது. மன் தபிஅக அலா ஹாதல் அம்ர், இந்த இஸ்லாமிய அலா ஹாதல் அம்ருனா எதை குறிக்குது, இஸ்லாத்தை குறிக்குது. இந்த இஸ்லாத்தை நீங்கள் எத்தி வைத்த போது உங்களுடன் இருந்தவர்கள் முதலில் யார்? கால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹுர்ருன் வ அப்துன், ஒரு சுதந்திரமான மனிதரும் ஒரு அடிமைதான் என்னுடன் இருந்தார்கள். யார் அது? ஹுர்ருன் என்பது சுதந்திரமானவர் என்பது அபூபக்கர் ரலியல்லாஹுவை குறிக்கிறது. அப்துன் என்பது பிலால் ரலியல்லாஹுவை குறிக்கிறது. இவர்கள் ரெண்டு பேர் தான் இந்த இஸ்லாமிய அழைப்பு செய்கிற போது முதலில் என்னுடன் இருந்தவர்கள். அதான் ஹுர்ருன் வ அப்துன். குல்து, நான் கேட்டேன், மல் இஸ்லாம், இஸ்லாம்னா என்ன யா ரசூலுல்லாஹ்? கால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எவ்வளோ அழகாக சொன்னாங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ். தீபுல் கலாம், என்ன செய்வது, இனிமையான பேச்சு, மற்றவங்களுடைய உள்ளத்தை என்ன செய்யறது, அந்த சந்தோஷப்படுத்துகிற மாதிரி அப்படி சிரிச்ச முகத்தோடு இருந்து பேசுகிற அந்த பேச்சு இருக்குதே, அதை விட உலகத்தில் ஒரு பெரிய பவர் எதுவுமே இல்லை. இன்றைக்கு காலையில் ஃபஜ்ர் தொழுகைக்கு எந்திரிச்சு முதல்ல நான் ஃபோன் எடுத்து பார்த்தோன்னே ஒருவருடைய மரண செய்தி, ஒரு பெரிய ஆலிமுடைய மரண செய்தி. பள்ளப்பட்டியை சார்ந்த ரசூலுல்லாஹ்வுடைய வம்சாவளியில் வரக்கூடிய, சென்னையில் வந்து வடபழனியில் ஹக்கானி மஸ்ஜித் ஹக்கானின்ற அந்த பள்ளிவாசலில் கிட்டத்தட்ட 35 வருடமாக இமாமாக இருந்து மௌலானா மௌலவி தர்வேஷ் ரஷாதி ஹசரத் அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒஃபாத் ஆகிருக்கிறாங்க. வந்தாங்கல்ல, அவங்க ஒஃபாத். உண்மையாகவே அதை எடுத்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. காலையில் எழுந்து பார்த்தோன்னா அந்த மௌத்து செய்தி. ஆனால் வாட்ஸ்அப்புகள் ஃபேஸ்புக்கில் ஃபுல்லாக பார்த்தா அவர்களுடைய நற்குணத்தை பற்றி என்ன செய்கிறாங்க, மக்கள் பேசுகிறாங்க. எப்பயும் சிரிச்ச முகத்துடன் இருப்பார், எப்போதும் இனிமையாக பேசக்கூடியவர், எப்போதும் அவர் பேசினால் ஒரு மோட்டிவேஷனாகவே இருக்கும், களப்பணியில் நிற்பார் அப்படின்னு அவரை பற்றி அவ்வளோ செய்திகளை என்ன செய்கிறாங்க, அவருடைய அந்த தர்வேஷ் ரஷாதி ஹசரத் அவர்களுடைய மரணத்தை குறித்து அப்படி தலைவர்கள், பெரும் பெரும் ஆலிம்கள் எல்லாருமே பதிவு செய்கிறாங்க. இப்போ ஒரு மனிதனுடைய கல்வியை தாண்டி அவனுடைய அந்த நற்குணம், உதவி செய்யக்கூடிய குணம், நற்பேச்சு, அது எவ்வளோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இப்போ நான் உடனே சுருண்டுக்கிறேன்னு எந்திரிச்சு உது செஞ்சுட்டு நேராக அஜீசியா பள்ளியாசலில் போய் ஃபஜ்ர் தொழுக போகும்போதே நமக்கு அப்படியே அந்த சிந்தனைகள் ஓடுது. ஏன்னா கடைசியாக வந்து விக்கிரவாண்டியில் அல்ஃபியா மாநாடில் வந்து அவங்க சிறப்பு விருந்தினராக வந்திருந்தாங்க. எனக்கு வந்து பெண் பேசி விட்டு தான் அவர் தான். பொதுவாக பள்ளப்பட்டியில் வந்து வெளியூரில் பொண்ணு எடுக்க மாட்டாங்க, இதுதான் வளமை. அப்போது வந்து எனக்கு துணைவியார் வந்து அவருடைய நண்பருடைய மகள், அவர் ஒரு பெரிய ஆலிம். என்னுடைய மாமனார் வந்து மிகப்பெரிய ஆலிம், ஆனால் அவர் மௌத்தாயிட்டார். பெரிய ஆலிம், அவர் பெரிய சூஃபி. அவருடைய நெருங்கிய நண்பர் தான் தர்வேஷ் ரஷாதி. சரி, இந்த மாதிரி வந்து திருமணம் முடிக்கக்கூடிய இது பேச்சு வர்றப்ப இருந்தாலும் சரி என்னதான் போய் பார்த்துட்டு வரலான்னு என்னுடைய அத்தாவும் எங்கள் அம்மாவும் என்ன செஞ்சாங்க, சென்னைக்கு போய் பொண்ணு பார்க்கலான்னு போகிறாங்க. என்னன்னா ஓகே பண்ணுன்றதுக்காக இல்லை, சும்மா போய் பார்த்துட்டு வருவோம், நம்ம நிபந்தனைக்கெல்லாம் அவர்கள் உட்பட்டால் திருமணம். பொதுவாக பொண்ணு வீட்டுக்கு போய் தான் திருமணம் முடித்து கூட்டிகிட்டு வருவாங்க. நமக்கு அப்படி கொஞ்சம் மாற்றமாக நடந்துச்சு. பொண்ணு வீடு பஸ்ஸோட பள்ளப்பட்டி வந்து திருமணம் முடித்தாங்க நம்மளை. அப்போ வந்து ஹசரத் என்ன செஞ்சார், கொஞ்சம் நல்லா திறமையானவங்க, சேர்த்து வைக்கிறதுல ரொம்ப திறமையானவங்க. எப்படி பேசணுமோ எப்படி பேசி எங்கள் அம்மாவை ஓகே பண்ண வச்சு மேட்டர் முடிச்சு அனுப்பிச்சிட்டார். அந்த மாதிரி ரொம்ப. அப்போ லாஸ்ட்டாக வந்து அந்த மாநாட்டில் வந்து எப்போ தான் என் பையனை முதல்ல கேட்குறாரு போல் இருக்கு.
நானும் பேசுகிறேன், எனக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுத்தாங்க. அப்போ நான் மாநாடு முடிஞ்சோன்னே என் கையை பிடிச்சி அவர் சொன்னார், உங்கள் பேச்சு இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை கேட்குறேன்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சி ரொம்ப தூரம் வந்தார். அதுக்கப்புறம் நான் ஃபோன் போட்டு கொடுத்தேன். என்னுடைய மனைவிட்டையும் ரொம்ப நல்லா உரிமையோடு பேசுவார், இல்லடி அப்படின்னு தான் பேசுவார். நல்லா பேசி ரொம்ப துவா செஞ்சார். அந்த மாதிரி ஒரு பெரிய நீங்கள் பார்த்தா எல்லா அப்போ பாருங்கள், ஒரு ஆலிமுடைய இது எல்லா தளத்துலேயும் அவர் அந்த எல்லாம் என்ன சொல்கிறாங்க, சிரிச்ச முகத்தோடு இருப்பார், நல்லா பேசுவார், இனிமையாக பேசுவார். ஹஜ்ஜு வருஷம் ஹஜ்ஜு கமிட்டியில் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றாங்கல்ல, ஹஜ்ஜுக்கு வர்றவங்கள இவர் தான் வரவேற்பார். நீங்கள் அந்த ஏர்போர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா மைக்கை பிடிச்சிட்டு ஹாஜிகளே வாருங்கள் அந்த குரலோட. போன வருஷம் நான் எங்கள் அம்மா அத்தை ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தப்போ பார்க்குறேன், என்ன கம்பீரமான குரல், ஹாஜிகளே வாருங்கள் பாக்கியம் பெற்றவர்கள், அப்படி பேசிக்கிட்டே இருக்கார் மைக்கில். ஏர்போர்ட்டில் அந்த மைக்கை வச்சுக்கிட்டு பேசுகிறார், வர்றவங்களாம் முசாஃபா செஞ்சு வரவேற்று அப்படி இது பண்ணி. இதில் பெரிய ஹைலைட் அப்படின்னா, நேற்று இஷாவை இமாம் ஜமாத்தா நின்று இமாமாக நின்று தொழு வச்சுருக்காரு. நேற்று ஹஜ்ஜிலேருந்து வந்தவங்களுக்கு வழக்கம் போல் போய் வரவேற்பு கொடுத்துருக்காரு. சொல்ல புரிஞ்சா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆலிம். நைட்டு இரவு நேரத்தில் என்ன செஞ்சிச்சு, திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல அவங்க ஒஃபாத் ஆகிட்டாங்க. எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, அந்த நற்குணமும் நற்பேச்சு சிரித்த முகத்துடன் இருப்பதுன்றது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது பல பேருடைய துவாவை பெற்றுத்தரும். என்றைக்குமே சிரித்த முகத்தோடு இருக்கணும். பேசினால் தீபுல் கலாம், நற்வார்த்தைகளை பேச வேண்டும், நற்குணத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். நம் மூலியமாக பிறருடைய மனசு கஷ்டப்படுமா பட்டிருக்குமோ அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்ல வர்றேன். மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். இதெல்லாம் நமக்கு நம்மளுடைய மரணத்தின் போது பலாயிரக்கணக்கான பேருடைய துவாவை பெற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயன்ற சொல்ல புரிஞ்சா. அதை தான் இங்கே ரசூலுல்லாஹ்வும் சொல்கிறாங்க. இஸ்லாம் அப்படின்னா ஏதோ சொல்லலை. ஒவ்வொரு ஹதீஸில் வேறு வேறு விஷயங்கள் சொன்னாலும் இந்த ஹதீஸில் என்ன சொல்கிறாங்க, தீபுல் கலாம். என்ன சொல்கிறாங்க, என்ன பேச்சு, இனிமையான பேச்சு. அல்லாஹு தஆலா ஹஸரத் அவருடைய குற்றங்குறைகள் அல்லாஹ் மன்னித்து அல்லாஹ் அவருடைய மறுமை வாழ்க்கையை அல்லாஹு தஆலா சிறப்பாக்குவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மௌத்துல் ஆலிம் மௌத்துல் ஆலம். ஒரு ஆலிமுடைய மரணம் என்பது ஆலத்துடைய மரணம் என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா ஹஸரத் அவர்களுக்கு அவருடைய கபரை அல்லாஹு தஆலா சோன பூஞ்சோலையாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அவர்களை போன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நற்குணத்தோடு சிரித்த முகத்தோடு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவும் மௌத்தாகிற வரைக்கும் தீனுடைய பணிகளிலே இருந்து அந்த நிலையிலேயே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா கொடுத்தருள் புரிவானாக. அப்ப தீபுல் கலாம். ரெண்டாவது என்ன சொன்னாங்க, இத்ஆமுத் தஆம். என்ன சொன்னாங்க, என்ன செய்வது. இஸ்லாம்னா வேற ஒன்றும் இல்லைப்பா, பிறருக்கு உணவு கொடுப்பது, பிறருக்கு உணவு கொடுப்பதும் இனிமையாக பேசுவது தான் இஸ்லாம் அப்படின்ட்டாங்க. விளங்குச்சா. அடுத்து என்ன சொன்னாங்க, குல்துமல் ஈமான். எப்பா ஈமான்னா என்னன்னு கேட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ஸபுரு பொறுமையாக இருப்பது, வஸ்ஸமாஹத்து என்ன செய்வது, பெருந்தன்மையோடு நடந்து கொள்வது. இதுதான் என்னது பெருந்தன்மைனா என்ன, தாராள மனப்பான்மையோடு இருப்பது. குறுகிய மனநிலை இருக்கக்கூடாது, விசாலமான உள்ள இருக்கணும். புரிஞ்சா. அப்போ பெருந்தன்மை தாராள மனப்பான்மையோடு இருப்பதும் பொறுமையாக இருப்பது. அஸ்ஸபுரு வஸ்ஸமாஹத், இது ரெண்டு தான் என்னது ஈமான். சுபஹானல்லாஹ். குல்து நான் கேட்டேன், ஐயுல் இஸ்லாமி அஃலல், இஸ்லாத்தில் எது சிறந்ததுன்னு கேட்டேன். என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ், மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. என்ன அர்த்தம், யாருடைய கரத்தை விட்டும் யாருடைய நாவை விட்டும் முஸ்லிம்கள் சலாமத் பெறுகிறார்களோ அவர்தான் யாரு, அதான் இஸ்லாத்திலேயே சிறந்தது. அடுத்து ஐயுல் ஈமானி குல்து நான் கேட்டேன், ஐயுல் ஈமானி அஃலல், ஈமான்ல எதுங்க மிக சிறந்தது. கால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹுல்குன் ஹசனுன். சுபஹானல்லாஹ். என்னது, நற்குணம். இபாதத் இருக்குது, தொழுகை இருக்குது, நோன்பு இருக்குது, ஜகாத் கொடுக்குறான், ஹஜ் செய்யறான், ஜகாத் செய்யறான், ஆனால் நற்குணம் இல்லைன்னா அப்போ ரசூலுல்லாஹ் ஈமான் என்ன, ஈமான்ல எது சிறந்ததுன்னு கேட்டால் ஏதோ சொல்லியிருக்கலாம், இபாதத்தை சொல்லியிருக்கலாம்.
ஆனால் ஈமான் அது மட்டும் கிடையாது அப்படின்றத ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸில் நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. சில பேர் அப்படி இருப்பாங்க, நல்ல பெரிய என்ன தொழுகையாளியாக இருப்பாங்க, பெரிய இதுவாக இருப்பாங்க, ஆனால் நற்குணத்துக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது. சொல்ல புரிஞ்சா? அப்போ என்ன சொல்கிறாங்க? ஹுல்குன் ஹசனுன், நற்குணம் இருந்தால் பொழைச்சிக்கலாம். குல்து ஐயு சலாத்தி அஃலல், தொழுகையிலே எது மிகவும் சிறந்தது? தூலுல் குனூத். தூலுல் குனூத்னா என்னது? நீண்ட நேரம் ஓதி தொழுகக்கூடிய தொழுகை. என்ன சொல்றது? நீண்ட நேரம் ஓதி தொழுகக்கூடிய தொழுகை தான் தொழுகையிலே சிறந்தது. ஐயுல் ஹிஜ்ரத்தி அஃலல், ஹிஜ்ரத்திலே எது சிறந்தது? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்த ஹஜுர, நீ விட்டு விடுவது, மா கரிஹ ரப்புக்க, உன்னுடைய இறைவன் எதை வெறுக்கிறானோ அதை நீ விட்டு விடுவது, அதான் ஹிஜ்ரத். கால குல்து, நான் கேட்டேன், ஃபையுல் ஜிஹாதி அஃலல், ஜிஹாதிலே எது சிறந்த ஜிஹாத்? கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் உகிர ஜவாதுஹு, யாருடைய குதிரை கொல்லப்பட்டு, வ உஹரிக தமுஹு, அவருடைய ரத்தம் ஓட்டப்படுகிறதோ, போரில் என்ன செய்யுது? போருக்கு போறாரு, அவருடைய குதிரை கொல்லப்படுது, அவருடைய ரத்தம் ஓட்டப்படுகிறது, அதுதான் ஜிஹாதிலேயே என்னது? சிறந்த ஜிஹாத். குல்து, நான் கேட்ட, ஐயு சாஆத்தி அஃலல், நேரங்களிலேயே எது சிறந்த நேரம்? நாசிகுமார் கால ஜௌஃபுல் லைலில் ஆஹிரி, பின்னிரவுடைய நடுப்பகுதி, பின்னிரவுடைய நடுப்பகுதி தான் தஹஜ்ஜுடைய நேரம் தான் வக்துகளிலேயே நேரங்களிலேயே மிகவும் சிறந்தது. ஓகேவா? ரவாஹு அஹ்மத், அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ். عن معاذ بن جبل رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول من لقي الله, யார் அல்லாஹ்வை சந்திக்கிறாரோ, லா யுஷ்ரிகு பிஹி ஷையன், அவனுக்கு எதையும் இணை வைக்காத நிலையிலே, யுசல்லி அல் ஹம்ஸ, 5 நேரம் தொழுதவராக, வயசூமு ரமலான், ரமலானின் நோன்பு வைத்தவராக யார் அல்லாஹ்வை சந்திக்கிறாரோ, குஃபிர லஹு, அவருக்கு பாவம் மன்னிக்கப்படும். குல்து, நான் கேட்டேன், அஃபலா உபஷிருஹும் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் இந்த சுப செய்தியை சொல்லிரட்டுமா, இது போதும் சொர்க்கம் கிடைக்கிறதுக்குண்டு. கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஅஹும், அதை விட்டு விடுங்கள், யாமலு, அவர்கள் அமல் செய்யட்டும். இது நம்ம சொல்லிட்டா அதோடு நின்றுவாங்க, விட்டுருங்க, அதே நிலையில் அவங்க இன்னும் அமல் செய்யட்டும். அன் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு ஸஅல நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸலவாத் சொல்லுங்க ரசூலுல்லாஹ் பேரு. இந்த ஹதீஸுடைய சிறப்பை என்ன? இன்ன அவுலன்னாஸ் பி யௌமுல் கியாமத்தி அக்ஸருஹும் அலைய ஸலாத்தன், கியாமத்து நாளில் எனக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பவர் என் மீது அதிகம் ஸலவாத் ஓதியவர்ன்றாங்க. இந்த ஹதீஸுக்கு விரிவுரையில் சொல்லக்கூடிய பெரும் முஹத்திஸீன்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், இந்த பாக்கியத்தை பெறக்கூடிய மக்கள் யார் ஹதீஸ் கலையிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறாரோ அவர்கள்தான் இந்த பாக்கியத்தை பெறுபவர்கள். அஹ்லுல் ஹதீஸ் அவங்க தான் யாரு? நாளை கியாமத்தினால ரசூலுல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பார்களாம். ஏன்? அதிகமாக ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை கேட்டு ஸலவாத் ஓதுகிற பாக்கியம் ஹதீஸை படிக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கிறது. அதனால யார் ஹதீஸிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறாரோ அவர் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில கியாமத்தில் அதிகம் நபியோடு இருப்பார்கள். இந்த ஹதீஸுக்கு விரிவுரையில் பெருமக்கள் சொல்றாங்க. இப்போ அதனால நம்ம என்ன செய்யணும்? அப்படியே உட்கார்ந்துருக்கக்கூடாது. ஸலவாத் ஓதுனா தான் நமக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக நானும் உற்சாகமாக நடத்துகிறேன். அதனால தான் வருஷம் வருஷம் ஹதீஸ் எடுத்துடணும் அப்படின்னு என்ன செய்யறது, நடத்துறது. அப்போ என்ன சொன்னாங்க? அன்னஹு ஸஅல நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃலல் ஈமான், ஈமானிலே மிகவும் சிறந்தது எது என்பதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்டார்கள். கால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன் துஹிப்ப லில்லாஹி, அல்லாஹ்வுக்காக நீ நேசிப்பது, வ துப்கில லில்லாஹி, அல்லாஹ்வுக்காக நீ ஒன்றை வெறுப்பது, வ துஅமில லிசானக ஃபீ திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ரிலேயே உன்னுடைய நாவை ஈடுபடுத்துவது. உன்னுடைய நாவை என்ன செய்வது?
கண்டது கடியதில் ஈடுபடுத்தாம எதில் ஈடுபடுத்துறது? கால அவங்க சொன்னாங்க, ஓ மாதா யா ரசூலல்லாஹ், இதுக்கு பிறகு ஏதாவது இருக்குதா, இன்னும் இருக்கான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் லாஸ்டா சொன்னாங்க ரொம்ப அற்புதமான வார்த்தை, வ அன் துஹிப்ப லின்னாசி, மக்களுக்கு நீ பிரியப்படுவது, மா துஹிப்பு லி நஃப்ஸிக, உன் நஃப்ஸுக்கு எதை நீ விரும்புகிறாயோ அதை யாருக்கு விரும்புவது? மக்களுக்கு விரும்புவது. உனக்கு எது பிடிக்குமோ அதை மற்றவனுக்கு நீ விரும்பணும். அடுத்து பாருங்க, வ தக்ரஹு லஹும், மக்களுக்கு நீ வெறுப்பது, மா தக்ரஹு லி நஃப்ஸிக, என்ன அர்த்தம்? உன் நஃப்ஸுக்கு எதை நீ வெறுக்கிறாயோ அதை என்ன செய்வது? மக்களுக்கும் நீ வெறுப்பது. ரவாஹு அஹ்மத். இப்போ இதில் பாருங்க, ஆரம்பத்தில் தொழுகை, லா இலாஹ இல்லா கலிமா இதை சொல்லிட்டு இருந்தவங்க என்ன மாதிரி இது மட்டும் ஈமான் கிடையாது, இஸ்லாம் கிடையாதுன்றத நமக்கு விளக்கும் விதமாக நம்முடைய செயல்பாடுகளை குறித்தும் அதுவும் ஈமான்ல ஒரு இதுன்றதை இதில் வெளிப்படுத்துகிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், அல் ஈமானு பிலஉன் வ சபஊன ஷுஅபத்தன் அஃலஹா கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ் அனி தரீக் அப்படின்னு நம்ம சொன்னோம். சொல்லிட்டு சொன்னோம், ஃபத்துஹுல் பாரியில் என்ன செய்யுது, 72 கிளைகள் வந்து ஃபுல்லாக பதிவு செஞ்சுருக்காங்க. எடுத்து எழுதிட்டு வாங்க சீதேவின்னு சொன்னால் அன்றைக்கி எடுத்து வாசிச்சிங்க. ஆனால் இன்னும் அதை எழுதலை. ஏன் அதை எடுத்து எழுத சொல்கிறேன்னா, ஈமானுடைய கிளைகள் எத்தனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்தது தான் ஈமான்றதை நம்ம விளங்கணும்ல, அது என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இமாம்கள் ஆய்வு செஞ்சு எழுதியிருக்கிறாங்க. சொல்ல புரிஞ்சா? வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் பெரிய பேச்சாளர்கள் ஆகிட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஈமானுடைய கிளையை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். என்ன சஃப்வான், இதை பேசினாலே ஒரு 70 நாளைக்கு மேலே பேசலாம். எனக்கு ஆசை, ரொம்ப நாள் ஆசை, ஒரு 70 நாள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஈமானுடைய கிளையை விளக்கி பேசணும் பயானில் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. பேசும்போது நமக்கு ஒரு மாற்றம் உருவாகும். பெரியார்கள் சொல்லுவாங்கல்ல, துணிக்கு சோப்பு போட்டால் துணியை வெளுக்கும், உன் கையில் இருக்கிற உன் கையும் வெளுக்கும். அந்த மாதிரி மக்களுக்கு எடுத்து சொல்கிற போது மக்களுக்கும் அது நல்வழிப்படுத்தும், சொல்கிற உனக்கும் என்ன செய்யும், அது அசர் ஏற்படுத்தும். இன்னொரு இது இருக்குது, லிம தக்கூலோன மாலா தஃபாலூன்னு ஒன்று இருக்குது, அது ஒரு கருத்து. ஆனால் இப்படி ஒன்றையும் பார்க்கும்போது என்ன செய்யுது, நீ சொல்ல 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 உனக்கும் என்ன செய்யலாம், எப்படி சோப்புக்கு துணிக்கு சோப்பு போடும் போது துணியும் வெளுக்குது உன் கையும் வெளுக்கிற மாதிரி அதனுடைய பரக்கத்தில் ஓன்ட்டே அல்லாஹு தாலா ஒரு மாற்றத்தை கொடுப்பான். சடம் புரிஞ்சா? தம்கீன் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அருள் புரியட்டும். அப்போ முடிஞ்சா எத்தனை ஹதீஸ் முடிஞ்சிருக்குமா? இப்போ மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் 48 ஹதீஸ் முடிச்சிட்டோம். எவ்வளோ பெரிய கிருபை பாருங்க. எத்தனை தஃப்சீரில் எத்தனை ஆயத்து முடிஞ்சிருக்கு? 50. அத்தாய் கல்வி குழுமத்தின் ஆர்ட்ஸ் கல்லூரிகளில் அதிகமான ஆயத்து ஹதீஸ் இந்த வருஷம் நடத்தப்பட்டது உங்களுக்கு தான். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு நடத்தப்பட்ட வீடியோ வச்சு பல இடங்கள்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, பாடம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதிகமான ஆயத், பெரிய கிருபை இது, அல்லாஹ்வுடைய பெரிய உதவி. இது இவ்வளோ நடந்திருக்குமே, இவ்வளோ தெரிஞ்சிருக்கமே. கரைச்சி குடிச்சமான்றது 2வது விஷயம். ஆனால் அதனுடைய அந்த அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி, அதாவது இல்மு வந்து எப்படி அணுகணும்னா ஒரு இன்ஃபர்மேஷனாக கேதர் பண்ணணும். நான் என்ன ஓதியாக கொடுக்க போகிறேன், நான் பெரிய ஆஃபீஸராக போகிறேன், நான் போய் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறேன், நான் வந்து பெரிய அதிகாரி, எதை வேணால் ஆகு, நீ ஒரு முஸ்லீம், நீ ஒரு ஆலிம் ஆகிற, அல்லாஹ் உனக்கு வாய்ப்பை கொடுத்துருங்க. இது ஒரு இன்ஃபர்மேஷனாக நம்ம கேதர் பண்ணணும். சொல்ல புரிஞ்சா? இதில் ஆர்வம் உள்ளவங்க வேற, சில பேருக்கு அந்த இதில் சரி நான் என்ன எனக்கு சரி நம்மளை ஆலிமாக்கி போட்டாங்க, சேர்த்து போட்டாங்க, சரி தலையெழுத்து இவரும் பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு, நம்ம அப்படி உட்காராதீங்க. ஒரு இன்ஃபர்மேஷனாக நீங்கள் அதை கேதர் பண்ணணும், இதை கிரகிக்கணும். நீ இந்த துறையில் இருக்க போகிற இல்லை, அதெல்லாம் அடுத்த கட்டம். எப்படி வந்து ஒரு நியூஸ் கேட்குற, ஒரு பைக்கை பற்றி நீ கேட்குற, எப்படி போய் மண்டையில் உட்காருது, ஒரு காரை பற்றி கேட்குற மண்டையில் போய் ஒரு இன்ஃபர்மேஷனாக கேதர் ஆகுது. நேராக வரும்போது ஒருத்தர் திடீர்னு பைக்கை பற்றியா, பைக்கில் இது இப்படிலாம் இருக்குடா அப்படின்னு சொல்கிறோம்ல,
எப்பயோ கேட்ட பைக்கை பற்றி இன்ஃபர்மேஷன், பைக்கை பற்றி ஒரு தன்கீர் எடுக்கிற போது அனஸ் பைக்கை பற்றி விளக்குவது. உதாரணத்துக்கு சொல்றேன். அப்போ ஒரு மனிதனுடைய இது இந்த மூளை இருக்குதே, அல்லாஹு அக்பர், அல்லாஹு தஆலா அப்படி ஒரு ஒரு மஹ்ஸனா அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒரு பொக்கிஷம், ஒரு புதையல். இது இதுல நம்ம என்ன பண்ணாலும் சேவ் ஆகும். நேரத்திற்கு தோதுவாக, காலத்திற்கு தோதுவாக அந்த புதையிலிருந்து புதையல் வெளிப்படும். புரிஞ்சா? அதனால் அது ஒரு இன்ஃபர்மேஷனாக நம்ம கேதர் பண்ணணும். பொடுபோக்காக உட்காரக்கூடாது. நம்மளா பெரிய பாக்கி இவ்வளோ ஹதீஸ் படிச்சிருக்கோம். நம்ம அல்லாட்ட மரணிச்சா கூட சொல்லலாம், யா அல்லாஹ் இத்தனை ஹதீஸ் நாங்கள் படிச்சிருக்கோம், இத்தனை ஆயத்தினுடைய குர்ஆனுடைய வசனங்களை இத்தனை நாங்கள் அர்த்தம் தெரிஞ்சிருக்கிறோம், இந்த சபையில் இல்முடைய சபையில் நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னு அல்லாட்ட இதை வச்சு முறையிட்டா கூட அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன ரசீனே, உண்மைதான் சொல்கிறேன். சரி வாங்க, மணி எத்தனை? அதெல்லாம் ரைட்டு தான். இன்றைக்கி முடிப்பீங்களா முடிக்க மாட்டீங்களான்னு கேட்குறான் ரசீனு. 7 மணிக்கே இப்படி உட்காந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்கீங்களே. எனக்கு இந்த டைமில் இன்றைக்கி தான் 5 இல்லை. பாபுல் கபாயிரி இப்போ என்ன முடிச்சுட்டாங்க? மாஷா அல்லாஹ், ஈமானை பற்றி உண்டான நிரப்பமான ஹதீஸை படிச்சுட்டோம். இன்ஷா அல்லாஹ் ஈமான் தான் நமக்கு ஒளி வீசணும் இனிமேல். எப்போ வீசினா திருப்பி நீங்கள் எடுத்து வாசிங்க. நோட்டு ஒரு பக்கம் மெதுவாக எழுதுங்க, ஹதீஸ் எடுத்து வாசிங்க. இப்போ நேரத்தில் அழகாக வாசிட்டு இருந்தீங்க, கண்கொள்ளா காட்சி. இந்த காட்சியை காணுவதற்கு என்ன தவம் செய்தேனோ அப்படின்ற மாதிரி அந்த நீங்கள் வாசிக்கிறது பார்க்க. ஹதீஸ் இல்லை, சஃப்வான் வாசிக்கிறாரு, அப்படியே வாசி. நான் பின்னாடி ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஷுக்குர் செஞ்சேன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. நம்முடைய பிள்ளைங்க இப்படி ஹதீஸை வாசிக்கிறாங்களே, இந்த காட்சியை காண்பதற்கு எத்தனை வருடங்கள் நான் காத்திருந்தேன் அப்படி மனசுல ஷுக்குர் செஞ்சுக்கிட்டேன். எத்தனை வருஷமாக நான் பாடம் நடத்துகிறேன்? 8 வருஷம் 9 வருஷம் ஆகிப்போச்சு. இத்தனை வருஷமாக பாடம் நடத்தி நம்முடைய பிள்ளைங்க, நம்ம அட்மிஷன் எடுத்த பிள்ளைங்க, நம்ம செலக்ட் பண்ணி எடுத்த பிள்ளைங்க, நம்மள்கிட்ட ஓதன பிள்ளைங்க இன்னைக்கு மாஷா அல்லாஹ் அவர்களாகவே ஹதீஸை வாசிக்கிற அளவுக்கு கொஞ்சம் முன்னேறி வர்றாங்கன்னு பார்க்கும்போது சுபஹான் அல்லாஹ், அது என்ன ஒரு காட்சி இது. என்ன தௌஃபீக, நீங்கள் வேணால் நினைக்கலாம் சாதாரணமாக தாரிக் உஸ்தாத் வர்றாரு போகிறாருன்ட்டு. அப்படி கிடையாது. புரிஞ்சா? அதனால் வாங்க, அதனால் எடுத்து வாசிங்க. திருப்பி 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 என்ன செய்யுங்க, ஒரு வாசிக்க முடியலையா வாசிக்கிற சபையில் உட்காந்து கேளுங்க. எல்லாம் திறமைசாலிகள் தான், யாரும் சோம்பேறிகளோ யாரும் ஒரு இதெல்லாம் கிடையாது. சரியா? ஆனால் வாசிங்க. ஹல்காவுடைய ஹதீஸ் தப்சீர் நடத்திட்டாங்களா, தப்சீர் திருப்பி வாசிச்சு பாருங்க. என்ன சொன்னாங்க ஃபாயிசா, என்ன சொன்னாங்க, இதுக்கு என்ன விளக்கம் சொன்னாங்க, இந்த ஆயத்துக்கு என்ன தப்சீர் எடுத்து பாருங்க. ஹதீஸா அதை எடுத்து பாருங்க. தேவைப்பட்ட ஷரஹ் எடுத்து பாருங்க, தேவைப்பட்ட தப்சீர் எடுத்து பாருங்க. ஏகப்பட்ட தப்சீர்கள் கிடக்கு. ஃபாயிசா இப்படி நடத்தினாங்க, இந்த தப்சீரில் எப்படி வருது, ஹதீஸ் உஸ்தா இப்படி சொன்னாங்க, ஷரஹில் எப்படி வருது. ஆய்வு நானும் பார்ப்பேன், டெய்லியும் கேமரா பார்ப்பேன். டெய்லி அந்த 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 இதில் ஒன்று யூசுஃப் உட்காந்துருப்பார் அல்லது தௌஃபீக் உட்காந்துருப்பார். நான் பார்த்து ரசிச்சுக்கிட்டே தூங்குவேன். ஆஹா, நம்முடைய மாணவர் பாருங்கள் அவ்வளோ உட்காந்து வாசிச்சுட்டு இருக்காருன்ட்டு. அதை பார்த்த நிலையிலே என் கண்கள் மூடும் தூக்கத்தில். மறுபடியும் காலை எழுந்து பார்ப்பேன், நைட் நடுவில் எழுந்து பார்ப்பேன், மறுபடியும் கேமரா பார்ப்பேன், அது அந்த இடத்துலே இருக்கும். வாசித்து கொண்டிருந்த அந்த நபர் தூங்கி விட்டார். தூங்கிட்டார் தௌஃபீக்கே, யூசுஃப் தூங்கிட்டார் அவுளியா அப்படி என்ன செஞ்சுக்குவேன், தெரிஞ்சுக்குவேன். இல்மு தான் இந்த உலகம். நான் சொன்ன மாதிரி இது ஒன்று யார் எப்போ போவாங்கலாம் சொல்ல முடியாது. இந்த உலகத்திற்காக நம் வாழ்க்கை அமைப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. யார் எப்போது மண்டையை போடுவார் என்று தெரியாது. ஒரு வறுமை மட்டும்தான் நிரந்தரமானது, நிலையானது. இது ஒரு தேர்வு கூடம், அவ்வளோதான். எக்ஸாம் ஹாலில் ரொம்ப நேரம் உட்கார முடியாது. 3 hours முடிஞ்சிருச்சு, இன்னும் நான் கொஞ்சம் நேரம் உட்காருவேன்னா அடித்து துரத்திடுவாங்க, பேப்பரை குறா வெளியே போடான்னு வாங்க. அந்த மாதிரி நமக்கு எப்போ எக்ஸ்பிரி டேட் ஆகுதுன்னு அல்லாஹ் வச்சுருக்கான்னு தெரியல. எக்ஸ்பிரி ஆன பிறகு நான் இன்னும் கொஞ்ச நாள் உலகத்தில் வாழ்கிறேன், நான் போகிறேன், அல்லாஹ் எனக்கு சந்தர்ப்பத்தை கூட நல்ல அமல்களை செய்கிறேன் அப்படின்லாம் சொன்னால் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். வாய்ப்பே இல்லை. போனது தான். இருக்கிற காலத்தில் நம்ம எவ்வளோ காலம் நமக்கு அல்லாஹ் அஜல்ல எழுதியிருக்கான்னு தெரியாது. அதில் நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை நம்ம வாழணும். புரிஞ்சா? எப்போ வேணால் மரணம் வரலாம். நமக்கு கேள்விப்படுறோமே நோய்கள் நொடிகள்லாம். அல்லாஹ் அக்பர். நம்ம போன வருஷம் இம்ரான்கான் ஒரு சார் பேசுனாங்க தெரியுமா, குட்டையா
நம்ம தர்பியா பயான்லாம் வார வாரம் வச்சோம்ல. இப்போ இம்ரான்கான் சொல்லி இங்கிலீஷ் கருத்தராவத்தில் ஒரு ஆலிம் தான், அரபி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து நல்லா சூப்பராக பேசினார். பேசி அடுத்த வாரத்தில் அவர் படிக்கல போயிட்டார். எவ்வளோ சின்ன வயசு, என் வயசு கூட இருக்காது. கிட்னி பாதிச்சிருச்சு. இப்போ என்னென்னா டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கார். ஒரே வாரம் தான் அவளையா இங்கே எவ்வளோ ஆக்டிவாக பேசினார், நமக்கு எடுத்து சொன்னார். ஒரு ஆலிமு, அதே நேரத்தில் ஒரு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, நல்ல நிலைமைக்கு வந்துட்டுருக்காரு. அடுத்த வாரம் வாட்ஸ்அப்பில் வருது, இம்ரான்கான் என்கிற கௌசி இவர் உடல்நிலை சரியில்லை, யாராவது முடிந்தால் உதவி செய்யுங்களும் வருது. யார் அது உடுதுன்னு அப்புறம் என்னன்னு கேட்டால் பார்த்தா அவருக்கு திடீர்னு பார்த்தா கிட்னியில் வீக்கம் ஏற்பட்டிருக்கு. கடைசியாக பார்த்தா கிட்னி ஃபெயிலியர்னு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ டயாலிசிஸ் பண்ணி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். பாருங்கள், என்ன வாழ்க்கை இது, நிரந்தரமற்ற வாழ்க்கையாச்சே. இந்த நிரந்தரமற்ற எதற்கு எப்போ வேணால் மண்டையை போடுற மாதிரி உண்டான வாழ்க்கையில் என்னத்தை நம்ம கொண்டு வந்தால் என்னத்தை கொண்டு போக போகிறோம்? எதை நோக்கி நாம் வாழ்க்கையை நகர்த்துகிறோம்? எதை நோக்கி நாம் ஓடுகிறோம்? சொல்ல முடியாது. அல்லாஹ் தான் எழுதிட்டானே, இன்ன அஹதக்கும் யுஜ்மாஃபி பத்தின் உண்மையா, உங்களுடைய தாயுடைய வயிற்றில் இருக்கும் போதே ரிசுக்கு என்ன, அஜல் என்ன, சயீதா ஷக்கியான்னு எழுதிட்டேன்னு ஹதீஸில் வருதே. இப்போ என்ன போங்க, இதுக்கு பிறகு நம்ம எதை நோக்கி ஓடுறது? மற்றவர்களுடைய மரணம் நமக்கு சொல்கிற மெசேஜ், நீயும் ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் மரணிக்க போகிறாய். அது என்று நான் சொல்ல மாட்டேன், அது இன்றாக கூட இருக்கலாம் அப்படின்றதான் நம்முடைய செய்தி. அப்படித்தானே? என்ன கொஞ்சம் கூடுதலாக அல்லாஹ் வாய்ப்புகளையும் நமக்கு வாழ்க்கையும் கொடுத்தால் நிறைய இன்னும் நல்ல அமல்களையும் நற்காரியங்களையும் செய்து விட்டு போகலாம். அல்லாஹ் இவ்வளோதான்டா என்ன செய்ய முடியும்? சொல்ல புரிஞ்சா? எதுக்கு சொல்ல வந்தேன் இதை? அதனால் நிறைய இல்முகளில் கஃபலத்தாக இருக்காதீங்க. அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கான் நமக்கு, கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு. பொறுக்கியாக, புறம்போக்காக, முள்ள மாதிரியாக உங்கள் வயசில் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ இளைஞர்களுக்கு மத்தியில் அல்லாஹு தஆலா நம்மை பொறுக்கி எடுத்திருக்கிறான். யாரோ செய்த ஒரு துவா, நம்முடைய முன்னோர்கள் யாரோ செய்த துவா, நம்முடைய பெற்றோர்கள் செய்த ஏதோ ஒரு நல்ல அமல்கள் அல்லாஹ் பிடிக்க போய் நம்மளையும் இந்த ஒரு மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்துட்டான். நம்மளாம் விரும்பலை. நம்மளும் எப்படியாவது ஏதாவது சேட்டை செஞ்சு வெளியே போயிடலாம், நம்மளும் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறோம் நஃப்ஸுக்கு உடன்பட்டு. நல்லா 4 வருஷம் பாதுகாத்துட்டேன். இன்னும் ஒரு 3 வருஷமோ 2 வருஷமோ 1 வருஷமோ தான். சிலருக்கு 1 வருடம், சிலருக்கு 2 வருடம், சிலருக்கு 3 வருடம். அல்லாஹ் தஆலா நல்ல முறையில் முடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஒரு பாப் மட்டும் பார்த்தோம். பாபுல் கபாயிர், பெரும்பாவம் பற்றிய தலைப்பு. வ அலாமாத்தின் நிஃபாக், நயவஞ்சகத்தனத்துடைய அடையாளங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்துடுறேன். நயவஞ்ச ப்ரேயர் அட்டன் பண்ணு, தொப்பி போட்டு ப்ரேயர் அட்டன் பண்ணு. நிஃபா யூஸோட ப்ரேயர் அட்டன் பண்ணு. ப்ரேயர். வ அலாமாத்துன் நிஃபாக், நயவஞ்சகத்தனத்துடைய அடையாளங்கள். அல் ஃபஸ்லுல் அவ்வல் அன் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கால, அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹுவை தொட்டு அறிவிக்கப்படுகிறது. கால, அவங்க சொல்றாங்க, கால ரஜுலுன், ஒரு மனிதர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஐயு தம்பி அக்பர், பாவங்களிலேயே மிகப்பெரியது எது? கால, அவங்க சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன் ததுஅ லில்லாஹி நித்தன், அல்லாஹ்வுக்கு என்ன செய்வது? நீ நிகரை நீ ஆக்குவது. அல்லாஹ்வுக்கு நிகராக ஒரு வஸ்துவை நீ என்ன செய்வது? அழைப்பது. வஹுவ ஹலகக, அவனோ உன்னை படைத்திருக்கிற நிலையில் அவனுக்கு இணையாக என்ன செய்வது? இன்னொருவரை நீ அழைப்பது. சும்மாயுன், பிறகு எதுன்னு கேட்டாங்க. அன் தக்குத்துல வலதக்க, உன் குழந்தையை நீயே கொல்வது. ஹஷியத்தன், பயந்தவராக. ஐ எத்தாம மாக்க,
உன்னோடு அவருக்கு உணவு கொடுப்பதற்கு பயந்து, வறுமையை பயந்து உன் குழந்தைய நீயே கொல்வது. ஐயாமுல் ஜாஹிலியால இருந்துச்சுல்ல, பெண் குழந்தை பிறந்தால் அப்படி கபரில் தள்ளி மூடிடுவாங்க உயிரோட. அதை குறிப்பிடுறாங்க. அப்போ உன்னுடன் உணவு கொடுப்பதற்கு நீ பயந்து உன் குழந்தையை நீயே கொல்வது. கால சும்மா ஐயன் பிறகு எதுன்னு கேட்டார்கள், அன் துசானிய பி ஹலீலத்தி ஜாரிக்க, உன் அண்டை வீட்டாரின் மனைவியுடன் நீ விபச்சாரம் செய்வது. இந்த விபச்சாரம் பெரும்பாலும் எப்போ ஏற்படும்னா அண்டை வீட்டுக்காரர்களோடு ஏற்படுற வாய்ப்பு இருக்கு. பக்கத்து வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அடிக்கடி அந்த பெண்ணை நாம் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போது ஒரு பார்வை, தவறான பார்வைக்கு போவதற்கு, ஏன்னா இன்றைக்கெலாம் அவ்வளோ மோசமான நைட்டி போட்டு தான் சுற்றுதுங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்கணும். கொஞ்சம் பழகிட்டா போதும், அண்ணன் தம்பி எந்த உறவும் கிடையாது. கொஞ்சம் பழகிட்டா என்ன ஆயிடுது, அந்த ஹிஜாப்லாம் பறந்துடுது. இன்னமும் கூட பிறந்த அண்ணன் வந்த மாதிரி போய் நிற்கிறாங்க அரைகுறை ஆடையோடு. கூட பிறந்த சகோதரன் மாதிரி என்ன செய்கிறாங்க, நைட்டி போட்டு அவங்க முன்னாடி ஒரு ஹிஜாபை பேணாமல் இருக்கிறார். கேட்டால் அண்ணன் மாதிரின்றாங்க. அண்ணன் மாதிரி தான், அண்ணன் கிடையாது. தம்பி மாதிரி தான், தம்பி கிடையாது. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் எடுபட்டு போச்சு. கொஞ்சம் பழகிட்டா என்ன ஆயிடுறாங்க, இன்னமும் இரத்த பந்த உறவை போன்று மார்க்கத்திலே ஹிஜாபை போட தேவையில்லாத நபர்கள் இவங்களும் வந்த மாதிரி என்ன செஞ்சிடறாங்க, பழக்கத்துக்கு வந்துடுறாங்க. அது ஆபத்தானது. அன் துசானிய பி ஹலீலத்தி ஜாரிக்க, உன்னுடைய அண்டை வீட்டாருடைய மனைவியை நீ விபச்சாரம் செய்வது. அப்போ இந்த தலைப்பு என்ன தலைப்பு, பெரும்பாவம், கபாயிர். சரி, கபாயிர் என்ற அரபு சொல் அப்படின்னா என்ன, பெரும்பாவம் செய்தவர். இப்ப இந்த கபாயிருக்கு தாரீஃப் சொல்லும் போது பலவிதமான கருத்து இதில் பதிவு செய்யப்படுது, இமாம்களுடைய கருத்து. முதலாவது கருத்து, இதை நோட் பண்ணிக்கோங்க, எந்த குற்றத்தை ஒரு மனிதன் செய்தால் தண்டனை என்று மார்க்கம் அறிவித்துள்ளதோ அதுதான் பெரும்பாவமாகும். எப்படி சொல்ற, சில இமாம்கள் என்ன சொல்றாங்க, எந்த குற்றத்தை செய்தால் தண்டனை என்று மார்க்கம் அறிவித்திருக்கிறதோ அது பெரும்பாவம், தண்டனை அறிவிக்கப்படாத குற்றம் சிறுபாவம். இது ஒரு கருத்து. ஓகேவா? எந்த குற்றத்தை செய்தால் தண்டனை என்று மார்க்கம் அறிவித்துள்ளதோ அது பெரும்பாவம், தண்டனை அறிவிக்கப்படாத குற்றம் சிறுபாவம். ஒன்று. குர்ஆன் ஹதீஸில் எந்த குற்றத்திற்கு கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதோ அது பெரும்பாவம். வஈத், வஈதுன் ஷதீத். இதா ஜாஅ ஃபில் குர்ஆனி வல் ஹதீஸி வஈதுன் ஷதீத் அன் இஸ்மின் ஃபஹுவ கபீருன் வ இல்லம் யஜி வஈதுன் ஷதீத் ஃபஹுவ ஸகீரத்துன். குர்ஆன் ஹதீஸில் கடுமையான எச்சரிக்கை ஒரு குற்றத்தை குறித்து வரவில்லை என்றால் அது சிறுபாவம். அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் எழுதியாச்சா? எந்த குற்றத்தை செய்வது குஃபுர் என்று மார்க்கம் கூறுகிறதோ அது பெரும்பாவம். உதாரணமாக தொழுகையை விடுவது வருதா? தொழுகை விடுவது எதுன்னு வருது ஹதீஸுகள்ல? குஃபுர்னு வருது இல்ல? மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபரன் வருது. குஃபுருக்கு இஸ்லாத்துக்கு மத்தியில் உள்ளதை எதுதான் பிரிக்குது? தொழுகைன்னு வருது. அப்ப எந்த குற்றத்தை செஞ்சா குஃபுர் என்று மார்க்கம் சொல்லுதோ அது பெரும்பாவம், அதற்கு மாற்றமானது சிறுபாவம். அடுத்து நாலாவது, எந்த குற்றத்தை செய்வது முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளதோ, டோட்டலா எந்த விதத்திலையும் அதை செய்யவே கூடாது,
வட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, எந்த விதத்தில் வட்டி எனக்கு கூடாது, இல்லை இந்த விதத்தில் வட்டி கூடும், அந்த விதத்தில் அப்படி கிடையாது, டோட்டலாக அது என்ன செய்யப்பட்டிருக்கு. அப்ப எந்த குற்றத்தை செய்வது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதோ அது பெரும்பாவம், அப்படி இல்லாத அனைத்தும் சகீரத்துன் சிறுபாவம். 4 கருத்து சொல்லியிருக்கோமா? என்னென்ன? சிறுபாவம். எந்த குற்றத்தை செய்வது குஃப்ர் என்று மார்க்கம் கூறுதோ அது பெரும்பாவம். உதாரணமாக தொழுகையை விடுவது, அதற்கு மாற்றமாக இருப்பது சிறுபாவம். எந்த குற்றத்தை செய்வதற்கு முற்றிலும் தடை விதிக்கப்பட்டதோ அது பெருங்குற்றம், அப்படி இல்லாதது சிறிய பாவம். ஃபன்சல் அல்லாஹு தஸ்தீகஹா, அல்லாஹு தஆலா இதை உண்மைப்படுத்தும் விதமாக வசனத்தை இறக்குகிறான். வல்லதீன, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அல்லாஹ்வுடன் இன்னொரு கடவுளை அவர்கள் அழைப்பதில்லை. வலா யக்துலூன நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு, அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிற எந்த ஆன்மாவையும் அவர்கள் கொல்ல மாட்டார்கள். இல்லா பில் ஹக்கி, உரிமையின்றே தவிர. உரிமையின்றே தவிரனா, கொலை செய்யறதுக்கு உரிமை இருந்தால் கொலை செய்யலாமான்னா, சட்டத்தில் ஒருத்தர் கொலை செஞ்சுட்டானா பதில் கொலை செஞ்சு இல்லை கிசாஸ்னு சட்டம் இருக்குல்ல, அது புரிஞ்சல. அப்போ உரிமையின்றேலை தவிர அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிற எந்த ஒரு ஆன்மாவை அவர் கொல்ல மாட்டார். வலா யஸ்னூன, அவர் விபச்சாரம் செய்வதில்லை. வமை யஃஅல் தாலிக, இவற்றை யார் செய்கிறாரோ எல்க அசாமா, அவர் தண்டனையை பெற்றே தீருவார். அந்த பாவத்திற்கான தண்டனை என்ன செய்வார், அவரு பெற்றே தீருவார் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒரு வசனத்தில் சொல்றான். அடுத்த ஒரே ஒரு ஹதீஸோட நம்ம இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கலாம். ஆனால் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு தொட்டு அறிவிக்கப்படுகிறது. அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தொட்டு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கால அல் கபாயிரு, பெரும்பாவம் என்பது அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாவை கொண்டு இணை வைப்பது. வ உகூகுல் வாலிதைன், தாய் தந்தையரை நோவினை செய்வது. வ கத்லுன் நஃப்ஸ், ஒரு ஆன்மாவை கொலை செய்வது. வல் யமீனுல் கமூஸ், பொய் சத்தியம் செய்வது. ஓகேவா? இந்த இடத்துல பொய் சத்தியத்தை பத்தி சொல்லும் போது என்ன வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க? அல் யமீனுல் கமூஸ். கமூஸ் என்றால் அரபியிலே மூழ்குதல் என்று அர்த்தம். ஷரஹல் என்ன சொல்றாங்க? கமச மூழ்கினான், மூழ்குதல். ஏன் இதுக்கு இப்படி வந்துச்சு? பொய் சத்தியம் செய்பவன் பாவத்தில், அதற்கடுத்து நரகத்தில் மூழ்கி விடுவதால் இதற்கு அரபியில என்ன சொல்றாங்க? அல் யமீனுல் கமூஸ் என்று வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஒருத்தன் பொய் சத்தியம் செஞ்சு அவன் பாவத்துல மூழ்கிற மாதிரி, பாவத்துல மூழ்கினா அவன் எதுல மூழ்கிடுவான்? நரகத்துல மூழ்கிடுவான்ற காரணத்திற்காக பொய் சத்தியத்திற்கு என்ன அரபியில பயன்படுத்தியிருக்காங்க? அல் யமீனுல் கமூஸ் அப்படின்ற வார்த்தை. இது ஒரு கருத்து. அன்றைய காலத்துல அரபியர்கள் சத்தியம் செய்யும் போது, உடன்படிக்கை செய்யும் போது என்ன செய்வாங்கண்டா, அதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டி வச்சிருந்தாங்க. ஒன்று, ஒரு பாத்திரத்தில் நறுமணத்தை வச்சிருவாங்க, அல்லது ரத்தத்தை வச்சிருவாங்க, அல்லது சாம்பலை கொட்டி அதில் தங்களுடைய கைகளை வச்சு சத்தியம் செய்வாங்க. என்ன செய்வாங்க? அதுக்குள்ள கையை வச்சு என்ன செய்வாங்க? சத்தியம் செய்வாங்க. அந்த வழக்கம் என்ன செஞ்சிச்சு? இருந்துச்சு. அப்ப என்ன செய்வாங்கன்னா, அந்த சாம்பலுக்குள்ள உள்ள கையை முக்கி சத்தியம் செய்வாங்க, அல்ல அந்த ரத்தத்துக்குள்ள முக்கி சத்தியம் செய்வாங்க, அந்த நறுமணத்துக்குள்ள முக்கி சத்தியம் செய்வாங்க. இதனால இந்த பொய் சத்தியத்துக்கு அரபியில அல் யமீனுல் கமூஸ்னு வந்துச்சு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. வேறங்கச்சா, பொய் சத்தியம்னா எது அர்த்தம்? என்ன அர்த்தம் தெரியும்? பொய் சத்தியம்னா ஒரு பொருள் வந்து யாருதுன்னு பிரச்சனை வருது, அவர் என்ன சொல்றாரு? சத்தியமா என்னதுதான் சொல்றாரு, பொய் சத்தியம். விளங்குச்சா? இப்படி மற்றவர்களுடைய பொருளையோ அல்லது ஏதேனும் ஒன்றை நிரூபிப்பதற்காக அது பொய்யாக சத்தியம் செய்வது என்பது அது எதுல கட்டுப்பட்டது? எதுல கட்டுப்பட்டதுமா? பெரும்பாவம். விளங்குச்சா? ஃபி ரிவாயத்தி அனஸ் ஷஹாதத்து ஜூர், இன்னொரு ரிவாயத்தில் எது வருது?
பொய் சாட்சி சொல்வது. ஷஹாத்னா சாட்சி சொல்வது. ஷஹாதத்து ஜூர்னா எந்த வார்த்தைக்கு பதிலாக வருது? அனஸ்ரல் எலி அமீனுல் கமூஸுக்கு பதிலாக என்ன வருது அனஸ்ரல் ரிவாயத்தில்? ஷஹாதத்து ஜூர். ஓகேவா? இப்போ எத்தனை ஹதீஸ் முடிஞ்சிருக்கு? 50. ஓகேம்மா, அல்ஹம்துலில்லாஹ்.